சார் ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். எவ்வளோ சொன்னீங்கன்னா ரெடி பண்ணி வந்துடுறேன் சார். நான் போய் அம்மாவோட முடியாது சார். அதனால தான் கேட்கணும் போயிட்டு. இதான் அவ்வளோ பெரிய வீட்டை கட்டி வச்சுக்கிற முடியாது நீங்க. சார் எல்லாமே கடன் ஆச்சு. இப்போ கூட அந்த கார் கூட மொத்தமா லோன் போட்டு தான் சார் 15,000 15,000 அந்த கார் வச்சு தான் சார் வண்டி ஓட்டி தான் நீ சார். அதை பேசியே முடிச்சுட்டு இருக்கலாமே. நீ இன்னத்துக்கு நீ வந்து அவனை கேஸ் போட சொன்னா ஏன்னா அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். வேற வணக்கம் சார். சார் கொடுங்க சார். சார் சார் ஷூரிட்டி கேட்டீங்களா சார்? சார் அஜித் பேசுறேன் சார். இப்போ எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லியிருந்தீங்க சார். பேரெல்லாம் போட்டுக்குது. அஜித் குமாரா பேசுதா? ஆமாங்க சார். சொல்லு என்ன விஷயம் சொல்லுவா. சார் ரெண்டு ஷூரிட்டி பேர் கூட்டு வந்துட்டியா? ஷூரிட்டி எத்தனை பேர் சார் சொன்னீங்க? அது கேட்கலான்னு கால். ரெண்டு பேர் கூப்பிட்டாங்க. 2 பேருங்களா? ஆமாம் சார் பேமெண்ட் மட்டும் கொஞ்சம் ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்க சார். என்ன பண்ணணும்? சார் 10,000 இப்போ அம்மா வந்து 100 நாள் வேலைக்கு போயிருக்காங்க சார். வந்த உடனே கால் சவர் நகை இருக்குன்னு சொன்னாங்க சார். அதை வச்சு எவ்வளோ இருக்கோ அது ஒரு தான் தரும் சார். பார்த்து பண்ணுங்க சார். ஆல்ரெடி எவ்வளோ அது? 25,000 ரூபாயில கால் சவரம். என்ன சார்? கால் சவரம் 25,000 ரூபாயில சார் வச்சு அவ்வளோலாம் தர மாட்டாங்க சார். அதுக்கு இல்லைங்க சார். ஆல்ரெடி 2-3 கேஸில் ஒரு மாதிரி டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கு சார். என் மேலே வந்து கோவப்படாதீங்க சார். நீங்கள் அதுக்காக தான் சார். 2-3 கேஸில் இல்லை சார், ஆல்ரெடி ஒரு பிரச்சனையில் தான் ரிமாண்ட் பண்ணிங்க சார். இப்போ ஒரு 4 பேர் தராச்சில். அது நீ கொடுவாதில்ல? நான் கிடையாது சார். நான் அந்த சாட்சி கூப்பிட்டீங்களே சார் நீங்கள். ஆமாம். அன்னிலேருந்து என் மேலே நீங்கள் ஏதோ கோவத்தில் இருக்கிறீங்கன்னு நினச்சிருக்கேன் சார். அதுக்காக சார். நான் இப்போ தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆட்சி கூப்பிட்டு நீ சொல்லாமல் போயிருப்ப. அதெல்லாம் நல்லா கண்டுக்க மாட்டேன்பா. அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுப்பா. நீ ஏன் இது பண்ணுறேன்? ஒன்றும் சார். அங்கேயும் ஆர்டி ஆஃபீஸில் ஏதோ ஃபைன் கட்டணும்னு சொன்னாங்க சார். நீங்கள் எதாவது கொஞ்சம் பார்த்து போனீங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் ரெடி பண்ணணும் சார். அதுக்காக சார் 10,000. ஆர்டி ஆஃபீஸில் ஃபைன் கட்டணும்னா எல்லாமே இருக்கு அவங்ககிட்ட? எல்லாமே இருக்குது சார். ப்ரூஃப் எல்லாமே இருக்குது சார். அவ்வளோதான். ஒன்று நான் எடுத்துன்னு போக வேண்டியதுதான். ஆர்டி ஆஃபீஸில் போலீஸ் வந்து எடுத்துக்க வண்டி. ஓகே சார். சார் ஒரு 7,000 இருக்குது சார். 7,000 ஓகேங்களா சார்? 10 ஏன்னா இது அநியாயமாக இருக்குது. இல்லை சார். 10 ரூபா எடுத்துருவாங்க. 10 ரூபா தான் எதுவாம்டா. சரி சார். இப்போ ஆர்டி ஆஃபீஸில் எவ்வளோ கேட்பாங்க தெரியாது சார் எனக்கு. ஆர்டி ஆஃபீஸ்லாம் கேட்க மாட்டாங்க. உனக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படிங்களா? ஆமாம். இன்சூரன்ஸு இன்சூரன்ஸ்லாம் பக்காவாக இருக்குது சார். அது எதுவுமே கேட்க மாட்டாங்க. எதானா இல்லையானா தான் வந்து ஃபைன் போடுவாங்களா கண்டி. இது 3 இன்ச்சுனாலாம் ஃபைனெல்லாம் போட மாட்டாங்க. அப்படிங்களா? ஆமாம். சரி சார். ஸ்டேஷனில் மொத்தமாக எவ்வளோ ஆகும் சொன்னீங்கன்னா நான் கேட்டு வந்துடுறேன் சார். இல்லை ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி டைம் கொடுக்குறீங்களா சார்? எடுத்துக்கா. சரி சார். சார் இப்போ எவ்வளோ உனக்கு அட்வொகேட்டா? சார் சரவணா வந்தாருங்களா சார்? அவர் தானா? அவர் தான் சார். சரி வா. சார் ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். எவ்வளோ சொன்னீங்கன்னா ரெடி பண்ணி வந்துடுறேன் சார். நான் போய் அம்மாவோட முடியாது சார். அதனால தான் கேட்கணும் போயிட்டு. இதான் அவ்வளோ பெரிய வீட்டை கட்டி வச்சுக்கிற முடியாது நீங்க. சார் எல்லாமே கடன் ஆச்சு. இப்போ கூட அந்த கார் கூட மொத்தமாக லோன் போட்டு தான் சார் 15,000 15,000 அந்த கார் வச்சு தான் சார் வண்டி ஓட்டி தான் நீ அதை சார். பேசியே முடிச்சுட்டு இருக்கலாமே. நீ இன்னத்துக்கு நீ வந்து அவனை கேஸ் போட சொன்னா ஏன்னா சார் இப்போ கூட எனக்கு ஆப்போசிட் பார்ட்டி யாருன்னே தெரியாது சார். நீங்கள் சொல்லி தான் சார் கேஸ் போட்டாங்கன்னே தெரியும் எனக்கு. இப்போ கூட எனக்கு யாருன்னு தெரியாது. அவங்க கூட பேசலாம்னா கூட அவங்க நம்பரும் கிடையாது. யாருன்னே தெரியாது சார் எனக்கு. நான் தர வேண்டிய நம்பர் தரேன். பேசிக்கா முடிச்சிடுறேன். அதான் எஃப்ஐஆர் போட்டேன்னு சொல்றீங்களா சார்? அதனால தான் இப்போ போட்டு முடிச்சு தரேன்னா சார் போட்டு வச்சுக்கிறா. நீ அவனும் பேசு. அவன்கிட்ட கையெழுத்து வாங்கி க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் எப்படியே முடிச்சுக்க. நான் அதை பண்ணி கொடுக்குறேன். அவனுக்கு நம்பர் கொடுக்குறேன். வந்து பேசு. சரிங்க சார். நீ அவனை ஓகே சொல்லிட்டேன் சரி அப்படின்னு சொன்னா நாளைக்கு வந்து கையெழுத்து போட்டு சொல்லு. சார் இப்போ அவங்க காம்ப்ரமைஸ் பேசுறேன்னு சொன்னாங்க சார். அவங்களும் வரல. இப்போ அவங்களும் கேஸ் கொடுத்துருவாங்க. இப்போ அவங்களுக்கு ஏதாவது தரணுமா சார் நான் இப்போ? அவங்களெல்லாம் நீ எதுவும் தர தேவையில்லை. நம்மளுக்கு மட்டும் வண்டி டாக்குமெண்ட் மட்டும் கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட் ஒரு காப்பி கொடுத்துட்டு அவன் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிப்பான். உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே சார். ஏன்னா அவங்களும் அந்த டார்கெட்டில் தான் ஏதோ வாங்கிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான். நம்மளால அந்த மாதிரி முடியாது சார். ஏன்னா கொஞ்சம் ஏழையான ஃபேமிலி தான் சார் அவங்க கூட. நான் என்ன சொல்றேன்னா அவன் வந்து எனக்கு கேஸ் வேணாம் அப்படி சொன்னா நான் க்ளோஸ் பண்ணி கொடுக்குறேன். சரிங்க சார். ஓகேவா? ஓகே சார். ஏன்னா இப்போ நீங்கள் 10,000 கேட்டீங்களா சார்? அதனால தான் சார் எனக்கு இங்கேயும் ஃபைன் கட்டிட்டு என்னால் அங்கேயும் கட்டுறதுக்கு எப்படின்னு தெரியல சார். ஏன்னா எதுவும் கிடையாது ஆனம்பா உனக்கு. ஏன்னா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ரெடி பண்ணலாம் சார். அதுக்காக தான் சார். அதாவது நீங்கள் ஒரு 8,000 7,000 அந்த மாதிரி வாங்கிக்கிறீங்களா கேட்கலான்னு கால் பண்ணு சார். எப்பயா நீ வந்து உங்க டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா அங்கே எதுவும் நீ கட்ட தேவையில்ல. புரியுதுங்களா? எங்க ஆர்டி ஆஃபீஸில் சார்? ஆமாம். ஓகே சார். ஓகே சார். அவ்வளோதான்.
சார் வணக்கம் சார். சார் கொடுங்க சார் சார் ஷூரிட்டி கேட்டீங்களா சார்? சார் அஜித் பேசுகிறேன் சார். இப்போ எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லியிருந்தீங்க சார். பேரெல்லாம் போட்டுக்குது. அஜித் குமாரா பேசுதா? ஆமாங்க சார். சொல்லு, என்ன விஷயம் சொல்லுவா சார் ரெண்டு ஷூரிட்டி பேர் கூட்டு வந்துட்டியா? ஷூரிட்டி எத்தனை பேர் சார் சொன்னீங்க? அது கேட்கலான்னு கால். ரெண்டு பேர் கூப்பிட்டாங்க. 2 பேருங்களா? ஆமாம் சார் பேமெண்ட் மட்டும் கொஞ்சம் வச்சு பார்த்து பண்ணுங்க சார். என்ன பண்ணணும்? சார் 10,000. இப்போ அம்மா வந்து 100 நாள் வேலைக்கு போயிருக்காங்க சார். வந்த உடனே கால் சவர் நகை இருக்குன்னு சொன்னாங்க சார். அதை வச்சு எவ்வளோ இருக்கோ அது ஒரு சேர்த்து தரேன் சார். பார்த்து பண்ணுங்க சார். எவ்வளோ ஆல்ரெடி தான். எவ்வளோ அது? 25,000 கால் சவரா? என்ன சார்? கால் சவரம் 25,000 சார் வச்சு அவ்வளோலாம் தர மாட்டாங்க சார். அதுக்கு இல்லைங்க சார். ஆல்ரெடி 2-3 கேஸில் ஒரு மாதிரி டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கு சார். என் மேலே வந்து கோவப்படாதீங்க சார். நீங்கள் அதுக்காக தான் சார். 2-3 கேஸில் இல்லை சார், ஆல்ரெடி ஒரு பிரச்சனையில் தான் ரிமாண்ட் பண்ணிங்க சார். இப்போ ஒரு 4 பேர் தராச்சில். அது நீ கொடுவாதில்ல? நான் கிடையாது சார். நான் அந்த சாட்சி கூப்பிட்டீங்களே சார் நீங்கள். ஆமாம். அன்னிலேருந்து என் மேலே நீங்கள் ஏதோ கோவத்தில் இருக்கிறீங்கன்னு நினச்சிருந்தேன் சார். அதுக்காக சார். நான் இப்போ தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆட்சி கூப்பிட்டு நீ சொல்லாமல் போயிருப்ப. அதெல்லாம் நல்லா கண்டுக்க மாட்டேன்பா. அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுப்பா. நீ ஏன் இது பண்ணுறேன்? ஒன்றும் சார், அங்கேயும் ஆர்டி ஆஃபீஸில் ஏதோ ஃபைன் கட்டணும்னு சொன்னாங்க சார். நீங்கள் எதாவது கொஞ்சம் பார்த்து போனீங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் ரெடி பண்ணணும் சார். அதுக்காக சார் 10,000. ஆர்டி ஆஃபீஸில் ஃபைன் கட்டணும்னா எல்லாமே இருக்கு அவங்ககிட்ட? எல்லாமே இருக்குது சார். ப்ரூஃப் எல்லாமே இருக்குது சார். அவ்வளோதான், ஒன்று நான் எடுத்துன்னு போக வேண்டியதுதான். ஆர்டி ஆஃபீஸில் போலீஸ் வந்து எடுத்துக்க வண்டி. ஓகே சார். சார் ஒரு 7,000 இருக்குது சார். 7,000 ஓகேங்களா சார்? 10 என்ன இது அநியாயமாக இருக்குது. இல்லை சார். 10 ரூபா எடுத்துருவாங்க. 10 ரூபா தான் எதாவது சரி சார். இப்போ ஆர்டி ஆஃபீஸில் எவ்வளோ கேட்பாங்க தெரியாது சார் எனக்கு. ஆர்டி ஆஃபீஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஒன்று கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படிங்களா? ஆமாம். இன்சூரன்ஸு இன்சூரன்ஸ்லாம் பக்காவாக இருக்குது சார். அது எதுவுமே கேட்க மாட்டாங்க. எதானா இல்லையானா தான் வந்து ஃபைன் போடுவாங்களா கண்டி. இது 3 இன்ச்சுனாலாம் ஃபைனெல்லாம் போட மாட்டாங்க. அப்படிங்களா? ஆமாம். சரி சார். ஸ்டேஷனில் மொத்தமாக எவ்வளோ ஆகும் சொன்னீங்க? நான் கேட்டு வந்துடுறேன் சார். இல்லை ஒரு 1 hour அந்த மாதிரி டைம் கொடுக்குறீங்களா சார்? எடுத்துக்கா. சரி சார். சார் இப்போ எவ்வளோ அட்வொகேட்டா? சார் சரவணா வந்தாருங்களா சார்? அவர் தானா? அவர் தான் சார். சரி வா. சார் ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். எவ்வளோ சொன்னீங்கன்னா ரெடி பண்ணி வந்துடுங்க சார். நான் போய் அம்மாவோட முடியாது சார். அதனால தான் கேட்கணும் போயிட்டு. அவ்வளோ பெரிய வீட்டை கட்டி வச்சுக்கிற முடியாது சார். எல்லாமே கடன் ஆச்சு. இப்போ கூட அந்த காரு கூட மொத்தமாக லோன் போட்டு தான் சார் 15,000 அந்த கார் வச்சு தான் சார் வண்டி ஓட்டி தான் நீ சார். அதை பேசியே முடிச்சுட்டு இருக்கலாமே. நீ இன்னத்துக்கு நீ வந்து அவனை கேஸ் போட சொன்ன? சார் இப்போ கூட எனக்கு ஆப்போசிட் பார்ட்டி யாருன்னே தெரியாது சார். நீங்கள் சொல்லி தான் சார் கேஸ் போட்டாங்கன்னே தெரியும் எனக்கு. இப்போ கூட எனக்கு யாருன்னு தெரியாது. அவங்க கூட பேசலாம்னா கூட அவங்க நம்பரும் கிடையாது. யாருன்னே தெரியாது சார் எனக்கு. நான் தர வேண்டிய நம்பர் தரேன், பேசிக்கா முடிச்சிடுறேன். அதான் எஃப்ஐஆர் போட்டேன்னு சொல்றீங்களா சார்? அதனால தான் இப்போ முடிச்சு தரேன்னா சார் போட்டு வச்சுக்கிறா. நீ அவனும் பேசிட்டு அவன்கிட்ட கையெழுத்து வாங்கி க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் எப்படியே முடிச்சுக்க. நான் வேணா பண்ணி கொடுக்குறேன். அவனுக்கு நம்பர் கொடுக்குறேன், வந்து பேசு. சரிங்க சார். நீ அவனை ஓகே சொல்லிட்டேன் சரி அப்படின்னு சொன்னா நாளைக்கு வந்து கையெழுத்து போட்டு சொல்லு. சார் இப்போ அவங்க காம்ப்ரமைஸ் பேசுறேன்னு சொன்னாங்க சார். அவங்களும் வரல. இப்போ அவங்களும் கேஸ் கொடுத்துருவாங்க. இப்போ அவங்களுக்கு ஏதாவது தரணுமா சார்? நான் இப்போ அவங்கெல்லாம் நீ எதுவும் தர தேவையில்லை. நம்மளுக்கு மட்டும் வண்டி டாக்குமெண்ட் மட்டும் கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட் ஒரு காப்பி கொடுத்து அவன் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிப்பான். உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே சார். ஏன்னா அவங்களும் அந்த டார்கெட்டில் தான் ஏதோ வாங்கிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான். நம்மளால அந்த மாதிரி முடியாது சார். ஏன்னா கொஞ்சம் ஏழையான ஃபேமிலி தான் சார் அவங்க கூட. நான் என்ன சொல்றேன்னா, அவன் வந்து எனக்கு கேஸ் வேணாம் அப்படி சொன்னா நான் க்ளோஸ் பண்ணி கொடுக்குறேன். சரிங்க சார். ஓகேவா? ஓகே சார். ஏன்னா இப்போ நீங்கள் 10,000 கேட்டீங்களா சார்? அதனால தான் சார் எனக்கு இங்கேயும் ஃபைன் கட்டிட்டு என்னால் அங்கேயும் கட்டுறதுக்கு எப்படின்னு தெரியல சார். ஏன்னா எதுவும் கிடையாது ஆளுமா உனக்கு. ஏன்னா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ரெடி பண்ணலாம் சார். அதுக்காக தான் சார். அதாவது நீங்கள் ஒரு 8,000 7,000 அந்த மாதிரி வாங்கிக்கிறீங்களா கேட்கலான்னு கால் பண்ணு சார். எப்பயா நீ வந்து உங்க டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா அங்கே எதுவும் நீ கட்ட தேவையில்ல. புரியுதுங்களா? எங்க ஆர்டி ஆஃபீஸில் சார்? ஆமாம். ஓகே சார். ஓகே சார். அவ்வளோதான். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.